நம்ம நிற்கிற இந்த இடம் கொழும்பு வெள்ளம்பிட்டிய மெகடகொலன்னாவினுடைய கடைசி பகுதிகளில் நிற்கிறோம். இந்த பகுதிகளில் கொட்டப்படுகிற இந்த குப்பைகள் அத்தனையுமே இன்னைக்கு குப்பைகளாக இருந்தாலும் இதற்கு முன்பதாக மக்களுடைய பெருமதியான சொத்துக்களாக இருந்தவைகள் தான் என்பது நமக்கெல்லாம் தெரியும். இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு விலை இருக்குது. ரொம்ப பெருமதி வாய்ந்த மெத்தைகள் குப்பையாக மாறி இருக்கிறத பார்க்க முடியும். சோஃபாக்கள் குப்பையாக மாறி இருக்குது. பெருமதியான ஆடைகள், வீட்டில் பயன்படுத்திய எல்லா பொருட்களுமே குப்பைகளாக மாறி இருக்கிறது. இதை பார்த்து அழுகிறதா, கவலைப்படுறதா, என்னங்கிறதையே மக்கள் யோசிக்கிற அளவுக்கு நிலைமை தலைகீழாக புரட்டி போடப்பட்டிருக்கு. இந்த சந்தர்ப்பங்களில் தான் மக்களுக்கு தேவையான ஒரு பெருமதியான விஷயமே பொறுமைங்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பொறுமையை பற்றி சொல்லும்போது அஸ்ஸப்ரு இந்த சதமத்தில் ஊலான்னாங்க. பொறுமைங்கிறதே முதல் கட்டத்திலேயே வருவது தான். எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு பொறுமையாக இருப்போம்னு நினச்சோம்னா அதுக்கு பேர் பொறுமை இல்லை. முதல் கட்டத்திலேயே அந்த பொறுமை வந்து விட வேண்டும். அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு பயணம் போகும்போது ஒரு பெண்மணி தன்னுடைய மகன் மரணித்திருக்கிறார், அவருடைய ஜனாசா அடக்கப்பட்ட கபிரிஸ்தானத்தில் நின்று அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்பா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுமையாக இருங்க என்று சொல்லும்போது, உங்களுக்கு இந்த மாதிரி நிலைமை வந்திருந்தா இருப்பீங்களாங்கிற விதமாக அந்த பெண்மணி பதில் சொல்கிறாங்க. பிறகுதான் அந்த பெண்ணுக்கு தெரிய வருது வந்தது அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லி. நபிகள் நாயகத்தை தேடி போகும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, பொறுமைங்கிறதே முதல் கட்டத்திலேயே வர வேண்டியதுமா, அதுக்கு எல்லாம் நடந்ததற்கு பிறகு பொறுமையாக இருக்கிறோம்ங்கிறதுக்கு பேர் பொறுமை இல்லைங்கிறத உணர்த்துகிறார்கள். இது சஹீஹுல் புகாரி, முஸ்லிம் உள்ளிட்ட நபிமொழி கிரந்தங்களில் இருக்கக்கூடிய ஹதீஸாக இருக்கிறது. இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய எதை எடுத்துக்கிட்டாலும் மக்களுடைய ஏதோ ஒரு சொத்தாகத்தான் அவை அத்தனையும் இருக்கிறது. இந்த பகுதிக்கு நம்ம வரும்போது எந்த விதமான முன்னேற்றமும் இல்லாமல் முழுவதும் பாதைகள் குப்பையாக இருந்த நேரத்தில் மக்கள் ஆர்ப்பாட்டம், போராட்டம் நடத்தி இதற்கு தீர்வு எடுக்க வேண்டும் என்கிற நிலையில் இருந்தார்கள். ஆனால் இப்போ போராட்டம் நடத்தி, ஆர்ப்பாட்டம் நடத்தி எந்த பெக்கோவும் எந்த விதமான உபகரணங்களையும் கொண்டு வருகிற நிலையில் இல்லை. ஏன்னா அனைத்து பகுதிகளும் மொத்தமாக பாதிக்கப்பட்டிருக்கு. அப்போ தான் நம்ம ரஹ்மா பள்ளி இளைஞர்களோடு சேர்ந்து உங்களுக்கு தேவையான பெக்கோ இயந்திரங்களையும் டிப்பர்களையும் நம்ம தர்றோம். மக்கள் அதுக்கு தான் பணம் தந்திருக்கிறாங்க. நீங்கள் தந்த பணத்தை கொண்டு இந்த பகுதி மக்களுக்கு தேவையான பெக்கோ இயந்திரங்களை நம்ம போட்டு குப்பைகள் மலை போன்று குவிக்கப்பட்டிருக்கிறது. இதை சுற்றி நம்ம எடுத்து பார்த்தோம்னாலே பல கோடி பெருமதியான சொத்துக்களாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா சொல்கிறான், வல நபுலுவன்னக்கும் பிஷைஇம் மினல் ஹௌஃபி வல் ஜூ, உங்களை பசியை கொண்டு, பயத்தை கொண்டு, உயிர்களை பலியெடுப்பதை கொண்டு, சொத்துக்களை அழிப்பதை கொண்டெல்லாம் சோதிப்போம். பொறுமையாளர்களோடு தான் இறைவன் இருக்கிறான் என்கிற செய்திகளை சொல்வதற்காகத்தான் இந்த செய்திகள் திருமறை குர்ஆன் நமக்கு கற்றுத்தருகிறது. எனவே இங்கே இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் அழிக்கப்பட்டிருக்கிறது. இதுவும் நமக்கு ஒரு சோதனை. பொறுமையாக ஏற்றுக்கொள்ளுங்கள் உறவுகளே. பொறுத்திருந்து நம்முடைய அடுத்த கட்டத்திற்கு நகர வேண்டும். பல அழிவுகளை நாம் சந்தித்திருக்கிறோம். திகன கலவரம், அலுத்கம கலவரம், பேருவல கலவரம் என்று பல கலவரங்கள், சுனாமி, அனர்த்தம், ஈஸ்டர் அட்டாக், இப்படி பல அழிவுகளை சந்தித்தும் மீண்டும் மீண்டும் நாம் அத்தனை பேரும் மீண்டெழுந்திருக்கிறோம். மீண்டும் எழுவோம், மீண்டெழுவோம் என்கிற நம்பிக்கையோடு இறைவன் அனைவருக்கும் அருள் புரிய போதுமானவன். அல்லாஹ்விடம் கையேந்துங்கள். அல்லாஹ்வுடைய நம்பிக்கையை இழந்து விடாதீர்கள். இறைவன் தான் நமக்கு அனைத்தையும் தந்திருக்கிறான். இறைவனே நம்மை பாதுகாப்பான் என்கிற அழுத்தமான உணர்வோடு, ஈமானிய உணர்வோடு நாம் பயணத்தை தொடர வேண்டும். கடலுக்கு முன்பதாக மூசா நபி நிற்கிறார்கள். பின்னால் ஃபிரௌனுடைய படை வருகிறது. கடலிடமிருந்தும் ஃபிரௌனிடமிருந்தும் மூசா நபியை காப்பாற்றிய இறைவன், எதிரிகளிடமிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காப்பாற்றிய இறைவன், நெருப்பு குண்டத்தில் எரியப்பட்ட போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காப்பாற்றிய இறைவன், பல நபிமார்களையும் பல இக்கட்டுகளிலும் காப்பாற்றிய இறைவன் நம்மையும் காப்பாற்றுவான், நம்மையும் பாதுகாப்பான், நமக்கும் அருள் புரிவான். இறை நம்பிக்கையை இழந்து விடாதீர்கள். இறைவனுடைய அருளில் நிராசை அடைந்து விடாதீர்கள். இறைவனை நம்புவோம், இறைவனிடத்தில் கையேந்துவோம், இறைவனிடத்தில் நம்முடைய அனைத்து தேவைகளையும் முன்வைப்போமாக, பொறுமையோடு இருப்போமாக என்கிற கோரிக்கைகளோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். தற்போது இலங்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வெள்ளப்பெருக்கு, மழை அனர்த்தம், இந்த அனர்த்தத்தில் நாடு முழுவதும் 24 மாவட்டத்தைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான சகோதரர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இலங்கையில் எப்பாகத்தில் யார் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவர்களுக்கு மிக அவசியமான சில பொருட்கள் இருக்கிறது. ஒன்று, கேஸ் அடுப்புகள் தேவையாக இருக்கிறது. தூங்குவதற்கான பாய், தலையணை,
தலகாணி, மெட்ரஸ் போன்றவைகள் தேவையாக இருக்கிறது. மொஸ்கிட்டோ நெட்டுகள் தேவையாக இருக்கிறது. இதை தாண்டி பாடசாலை மாணவர்களுக்கான கல்வி உபகரணங்களை பெற்றுக்கொள்வதற்கான தேவைகளும் இருக்கிறது. ஒரு கேஸ் அடுப்பு 2800 தொடக்கம் 3000 வரைக்கும் விலை போய் கொண்டிருக்கிறது. ஒரே ஒரு கேஸ் அடுப்பையாவது வாங்கித்தாங்க. எதை உங்களால் செய்ய முடியுமோ அதை இந்த நேரத்தில் இந்த மக்களுக்காக செய்வதனூடாக நாளை மறுமையில் அளப்பரிய நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அத்தீனுன் நசீஹா என்றார்கள் நபிகள் நாயகம். இஸ்லாம் என்பதே பிறர் நலம் நாடுவதுதான். உதவ விரும்புகிற சகோதரர்கள் முன்னால் தெரிகிற நம்முடைய அக்கவுண்ட் இலக்கத்திற்கு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்க முடியும். சில நாடுகளில் இருந்து அதற்கு பணம் வைப்பு செய்ய முடியாது என்கிற போது முன்னால் தெரிகிற நம்முடைய வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு நீங்கள் தொடர்பு கொள்ளும் போது அதற்கான வழிகாட்டுதல்களை நாம் காட்ட தயாராக இருக்கிறோம். ஏழைகளுக்காக உழைப்போம். அவர்களுடைய அளப்பெரும் பிரார்த்தனைகளில் நாளை சொர்க்கத்தில் நுழைவோம்.